வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1150ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாரை பார்க்கலாமே பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாம நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே எங்க சீன் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி காட்டுறாங்க. வெகாப்பங்க வந்து விஷயத்த சொன்னாரா? சோ இப்ப அதை பத்தி கேட்டோன்னு எல்லாம் என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அதை வந்து காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பைரட்ல இருக்கிற பைரட்லாம் அப்ப கடல் அடிமட்டத்துல நிறைய புதையல் வந்து இருக்கும். அங்க நிறைய தங்கம் வைரம் வைடூரியம்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல அதெல்லாம் வச்சிருந்துருப்பாங்க. இப்ப கடலுக்கு அடியில அது போயிடுச்சுன்றதுனால அதெல்லாம் அங்க இருக்கும். நம்ம போய் அதை எடுக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் சொல்றான். அவன் வந்து அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படி போகுது. இப்ப அதுக்கடுத்து எங்க போகுது அப்படின்னா, நம்ம நோலாண்ட் இருக்கிறாருல, நோலாண்டோட பேரன், அவர் பேர் வந்து மறந்துட்டேன் நானு. ஸோ அவர்கிட்ட சீன் போது அவரும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு எக்ஸ்பெடிஷன் நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க வந்து கேட்டுக்கிறாரு. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா நேவியோட ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வந்து போகுது. அங்க நம்ம கோபி கிட்ட வந்து சீன் போகுது. ஸோ கோபி வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு கடகறான். இது எப்ப நடக்கிறதுனா கார்ப் வந்து அவளை காப்பாற்றி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். நம்ம ட்ரேக் வர பாத்தீங்கன்னா கூட வந்து இருக்கிறான். சோ இப்ப இவங்க வந்து நம்ம வெகப்பம் சொல்றது வந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க. சோ கோபி என்ன சொல்றான்னா, இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. இது நான் வந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறமா எல்லாம் எழுதி வைக்கணும் போலதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு ட்ரேக்கை பத்தி அவன் வந்து பேசுறாங்க. அதுக்கடுத்து இனிமே நம்ம கையில தான் எல்லாம் இருக்குது போலது, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கோபி பிரின்ஸ் அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து பேசினுக்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா நம்ம தலைவர் கிட்ட போகுது, ஸ்மோக்கர் கிட்ட. அந்த கடல்ல வண்டி ஓட்டின்னு வந்து நிற்கிறான். ஒருத்தன் என்னன்னா சைக்கிள் ஓட்டுறான். அவனோட ஃப்ரெண்டு இவன் வண்டி ஓட்டுறான். இவனோட ஃப்ரெண்டு யாராவது கவனா ஓட்டுவானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ அவன் வந்து பதினேழு மாதிரி ஓட்டின்னு வந்து நிற்கிறான். அப்ப டைசி கிட்ட போன் பேசி நம்ம ஸ்மோக்கர் வரான். சோ இதுக்கு அடுத்து சீன் எக் எடுக்க போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எக்கட்ல என்ன ஆகுதுன்னா, நாமி கிட்ட சீன் போகுது. அங்க பேரியர் இருந்துச்சுல்ல, அது வந்து டவுன் ஆகுது. ஸோ பேரியர் வந்து இப்ப ஃபுல்லா எதுவுமே அங்க இல்ல. தாராளமா இங்க வந்து போகலாம். அப்ப நாமி வந்து சீக்கிரமா நம்ம கிளம்பலாம், ஜிம்பே வந்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப ஜிம்பே வந்து நாங்க பக்கத்துல வந்துட்டோம், ஆனா நாங்க வந்து உன்னை ஃபாலோ பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நாமி வந்து என்னது ஃபாலோ பண்றீங்களா? டேய் நமக்கு டைம் இல்லடா, பேரியர் வந்து இறங்கிடுச்சு, இப்போ போனா நம்ம தப்பிக்க முடியும். இது பத்தாததுக்கு நம்ம லேண்ட் ஆகிறோம்ல, அந்த இடத்துல சுத்தி கப்பல் நிறைய இருக்குது. அதுல எப்படி அதை போய் சேர்றதுன்னு நமக்கு கரெக்டா தெரியல. அப்படி இருக்கிறப்ப நீ வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு நாமி வந்து திட்டுறா. அப்ப ஜிம்பே ஒரு வார்த்தை சொன்னா, அது மாதிரி சீனா இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாமி நாங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனா ஃபாலோ பண்ணி நாங்க வேற ஒரு இடத்துக்கு போல, ஃபாலோ பண்ணி உங்களை நோக்கி தான் வந்து இருக்கிறோம். நாங்க எந்த மான்ஸ்டரை ஃபாலோ பண்றோமோ அந்த மான்ஸ்டர் உங்களை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு ஜிம்பே சொல்றான். அப்ப நாம எப்படி திரும்பி வர பார்த்தா நம்ம காயந்தாத்தா ஓடி வர்றாரு. அதை பார்த்து அவளுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து நம்ம உசோப்பு சாப்பரு அப்புறமா லிலித்துன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றும் புரியல. அவதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபைல்டர்னே சொல்லிட்டு சொல்றா. எல்லாம் வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கடுத்து நம்ம காயந்தாத்தா என்ன பண்றாருன்னா, எகிரி குதிச்சு அந்த கப்பலை வந்து வெட்ட போறாரு. அந்த டைம்ல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேஸ்பால் தூக்கி போடுற மாதிரி ஜிம்பே ஜோரோ வந்து தூக்கி போடுறான். அப்ப நம்ம தலைவை என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான், ரஷோமோன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சீன்ல பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தலைவன் வந்து தலப்பா கட்டவே இல்லை. இது பத்தாததுக்கு வாயில வந்து கத்தி எடுத்து வைக்கவே இல்லை. வெறும் டூ ஸ்வாட்ல தான் அவரை போய் பிளாக்கே பண்றான். பிளாக் பண்றது அட்டாக் பண்றான். காயத்தாத்தா வந்து அதை பிளாக் பண்றாரு. சோ ரஷமான்னு சொல்லிட்டு அட்டாக் வச்சு ஜோர காயத்தாத்தா அட்டாக் பண்றான். அவர் வந்து பிளாக் பண்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பறந்து போய் ஊந்துடுறாங்க. இதுல காயத்தாத்தா தான் ரொம்ப தூரம் பறந்து போனான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஜோரோ போய் கீழே விழுந்தாலுமே அவனுக்கு அவ்வளவு தூரம் போயிருப்பானு சொல்லிட்டு தெரியல. பட் அவனை வந்து ஜிம்பே பிடிச்சிடறான். ஆனா காயத்தாத்தா தான் எங்கேயோ பறந்து போய் விழுந்தாரு. அதுக்கடுத்து நம்ம ஜோரோ என்ன சொல்றாங்க நாமி கிட்ட, சீக்கிரமா கப்பல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க போற வேலையை எகிரி குச்சிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து அவங்க அவர்கிட்ட தப்பிக்கிறது வந்து முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, இப்ப மேல வந்து பார்த்தோமா நாமி கிட்ட, இப்ப அப்படியே சீன் கீழே வருது. எங்கன்னா எல்பா ஷிப் நிக்குதுல, அங்க வருது. அப்ப பாண்டியில இருந்த மத்தவங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுனுக்குறாங்க. அப்ப மரீன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரிய ஷிப் எல்பா ஷிப் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப சாஞ்சி என்ன பண்றான்னா, ஹெட்போன் வேற வேலை செய்யல, சோ அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியலன்ற சொல்லிட்டு லூஃபின்னு கத்துறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து சத்தமா கத்துறான். இது எது கத்துறான்னு சொல்லிட்டு தெரியல. ஒர்க் ஆகும் நினைச்சானு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவன் அடுத்து கொடுத்த ரேஷன் படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல. பட் லூஃபின்னு சொல்லிட்டு கத்திருப்பான். அந்த சத்தம் வந்து நம்ம லூஃபி காதுல கேட்டு அவன் தள்ளிதான் இருக்கிறான் தூரமா. அப்ப லூஃபி வந்து என்ன சொல்றான், நாங்க பக்கத்துல வந்துட்டோம், கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்துறான் உடனே திருப்பி லூஃபியும். அதை கேட்டேன்னு சாஞ்சி வந்து, ஓ இது கூட நல்ல கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒய்மோ காஷி கிட்டையும் அவனோட கேப்டன் சொன்ன டோரி புரைக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த ஜாயின்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப சீன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்குதுல மத்த கப்பலாம் எல்பா ஷிப்பை சுத்தி அட்டாக் பண்ணிருக்குதுல, அந்த கப்பலை மத்த ஜாயின்ஸ் போயிட்டு பொழந்து கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அந்த டைம்ல ப்ளூ கிராஸ் வரா வந்துட்டு அதாவது ஒரு மெக்கானிக்கல் சீ பீஸ்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடல. அதை வச்சு ஒரு அட்டாக்க அந்த ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி லான்ச் பண்றா. ஆனா அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா போய் லேண்ட் ஆயிடுது. அந்த கப்பல்ல ஒரு ஓட்டையும் விழுது. ஏன்னா அது வந்து ஒரு லேசர் அட்டாக். சோ அது வந்து லேண்ட் ஆயிடுது.
அதுக்கு அடுத்த சீன் நம்ம டாலகா கிட்ட போகுது. டாலகா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நம்ம காசி இருக்கிறான்ல அவனை வந்து போட்டு குத்துன்னு குத்துறான். அது ஆக்சுவலா காசியை பத்தி நினைக்கிறப்ப கஷ்டமா இருந்துச்சு, பாவம் போய் அடி வாங்குறான்னு சொல்லிட்டு. பட் அடிச்சது டாலக்கா தானே, அதெல்லாம் வாங்கிட்டு போட்டு கூட நமக்கு அந்த மாதிரி தோணுச்சு. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி அங்க நடந்துன்னு இருக்குது. இப்ப சீன் லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து டோரி ப்ரோய் கூட வந்துருக்கான்ல, அவன் அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தானா அந்த காட்டெருமையை வந்து காணோம். யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வார்க்கரையை காணோம். அப்ப வந்து காணமே வேணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே வந்து அப்படியா, சரி நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறாங்க. சோ அந்த அவன் காட்டெருமை கிடையாது, பண்ணி நினைக்கிறேன் கரெக்டா. சோ நம்ம வார்க்கரை எங்க போயிருப்பான்னா ஜெயண்ட் ரோபோட் கிட்ட போயிருப்பான். ஆக்சுவலா அந்த சீன் பார்த்து வரும் புல் அரிச்சுதுங்க. எல்லா ஃபைல்டரும் வந்து நிக்கிறாங்க. ஜெயண்ட் ரோபோட் வந்து அப்பாவி புள்ள மாதிரி, அது குழந்தை தானே அது. சோ அது வந்து அப்படியே நடந்து போகுது. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுற மிருகம் மாதிரி வந்து அதை பாத்துக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் பாக்கிறதே சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மாஸ் வந்து இது அந்த ரோபோட் தானே, இதுதானே முன்னாடி வந்து மேரிஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. மத்தவங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்படியே பாத்துக்கிறாங்க. ஜெயண்ட் ரோபோட் வந்து அப்படியே நடந்து போகுது குழந்தை மாதிரி. இப்ப சீன் எங்க போனா வெகப்பன் கிட்ட போகுது. வெகப்பன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் வந்து இன்னும் ஒரு கடைசி மெசேஜ் வந்து சொல்ல விரும்புறேன். இது யாருக்குன்னா உலகம் ஃபுல்லா ஸ்கேட்டரா இருக்கிற டி பேர் வச்சுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் காட்டுறாங்க, டிராகனை காட்டுறாங்க. அதுக்கடுத்து சாபோ வந்து ஏசியும் லூஃபியும் வந்து நினைக்கிறான். அப்புறம் கோபி வந்து லூஃபியும் கார்பியும் வந்து நினைக்கிறான். அப்புறம் டீச்சர் காட்டுறாங்க. அப்புறம் பெப்போன்னு சொல்லிட்டு பெப்போ வந்து லாவை நினைக்கிறான். எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டினுக்கிறாங்க. அப்ப வெகப்ப வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள பீன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு. அந்த டைம்ல வார்க்கரி என்ன பண்றோம்னா போதண்டா வேகப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து ஜெயண்ட் ரோபோட்டை முட்டுறாரு. சோ முட்டினதுல அந்த பெரிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டு கடல்ல வந்து விழுந்துடுது. அண்ட் அதுக்குள்ளதான் அந்த டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்பரன்ஸ் நிலைமை இருக்கும். சோ அந்த மாதிரி முட்டினதுனால டிரான்ஸ்மிஷன் உலகம் ஃபுல்லா கட் ஆயிடுது. சோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தாரு. அந்த டைம்ல அது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. சோ ஜெயண்ட் ரோபோட் வந்து பறந்து போய் விழுந்துச்சுல்ல, அது அப்படியே கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயின்னு இருக்குது. சுத்தி இருக்கிற கப்பல்ல இருந்தவங்க வந்து கீழே குச்சினுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஊந்து சைஸுக்கும் அதுக்கும் அவங்க செத்துறோன்றதுனால கடல்ல வந்து குச்சினுக்கிறாங்க. சோ ஜெயண்ட் ரோபோட் அப்படியே கடல்ல மூழ்குது. அப்ப மூழ்கிறப்பயே ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. எங்க இருக்கிற ஜாய்பாய், இப்ப நீங்க இருந்ததானே, அதுக்குள்ள எங்க போன, நீங்க இருந்தேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணேன். ஆனா எங்க போன, இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் சொல்லிக்கின்னு கடல்ல வந்து மூழ்குது. ஆக்சுவலா அந்த குரல்ல இல்ல அந்த டயலாக்ல வந்து சோகத்தையும் கஷ்டத்தையும் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவனை ஆர்வமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை தேடினே வந்துச்சு. ஆனா வந்து அவங்க இல்லவே இல்லை. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிக்குட்டி வந்து முட்டிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து போய் விழுந்துருச்சு. சோ அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கலான்னு போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியல. அந்த ஏக்கத்திலேயே நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி நிக்குது. அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. சோ இந்த எபிசோட் பார்த்தவங்க வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இல்ல இத்தனை விஷயம் நடந்ததுல ஜோரோ போய் காந்தத்தை கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அப்புறம் ஜெயண்ட் ரோபோட்டா இருக்கட்டும், அப்புறம் மற்ற விஷயம் சொல்லிட்டு எது உங்களுக்கு பார்த்து ஆர்வமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பாப்பான்னு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச சீனை நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.